நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தில் வந்து பேக் டு பேக் நல்ல செய்திகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் பேசியிருந்தேங்க. அந்த நல்ல செய்திகள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ நம்ம சென்சார் போர்டு வந்து திரும்பவும் அவங்க பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தாங்க சொல்லியாங்கணும். ஸோ நல்லா போயிட்டு இருந்தது. நம்ம ஜனநாயகன் டீம் வந்து பார்த்திங்கன்னா படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கெலாம் அனுப்பி அந்த ரிவைசிங் கமிட்டி வந்து சப்மிஷன் ரிப்போர்ட் முதற்கொண்டு அனுப்பிட்டாங்க. பட் இப்போ திரும்பவும் அவங்க பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் சொல்லியாங்கன்னா. போன வீடியோவில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசியிருந்தேன். படம் வந்து February 20 வந்துடும், அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் வந்து யாராலையும் தடுக்க முடியாது அப்படிலாம் பேசியிருந்தேன். ஆனால் இந்த சென்சார் கமிட்டி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க போல். இப்போ திரும்ப அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, சென்சார் போர்டு தான் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு பார்த்தா, அதாவது நம்ம ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷாக்கிங்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே படம் வந்து February 20 ரிலீஸ் ஆயிரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி, அவ்வளோதான், February 20 படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு. ஆனால் ஓவர்சீஸில் இருக்கிற கன்னடா ஜனநாயகன் டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து ஒரு ஷாக்கிங்கான அன்எக்ஸ்பெக்டடான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 அப்டேட் பற்றி தான் முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக நம்ம சென்சார் போர்டு பிரச்சனையிலேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. படத்தை அழகாக ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிட்டாங்க. ரிவைசிங் கமிட்டி படத்தையும் பார்த்து முடிச்சுட்டு சப்மிஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிற அந்த ஃபார்மையும் வந்து அனுப்பிட்டாங்க. நம்ம யாருக்கு, சேர்பர்சனுக்கு வந்து அனுப்பிட்டாங்க. சேர்பர்சன் வந்து ப்ரொடக்ஷன் டீமுக்கும் அனுப்பிட்டாங்க. இந்த நியூஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதேமாதிரி நம்ம வீடியோ கீழே நம்ம வியூவர் ஒருத்தவர் வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ ரிவைசிங் கமிட்டி படத்தை பார்த்துட்டாங்களா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள் ப்ரோ, ரீகன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கன்னு. ஸோ ஆக்சுவலி என்னென்னா நண்பா, சப்மிஷன் ரிப்போர்ட் அப்படின்னா ரிவைசிங் கமிட்டி படம் பார்த்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா தான் இந்த சப்மிஷன் ரிப்போர்ட் வந்து வெளியே வரும். ஸோ அப்படி பார்க்கல நம்ம ரிவைசிங் கமிட்டி வந்து படத்தை வந்து பார்த்து முடிச்சிட்டாங்க. அந்த நண்பருக்கான பதில் வந்து இந்த இது. ஸோ அதேமாரி நம்ம இப்போ கம்மிங் பேக் டு த கண்டென்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்ச விஷயம் தான். ரிவைசிங் கமிட்டி படத்தை பார்த்து முடிச்சிட்டாங்க. படத்தை பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணோம், அவங்க என்னென்ன கட்டுனா சொல்லணும் அதையும் ப்ராப்பராக சொல்லிட்டாங்க. நம்ம ப்ரொடக்ஷனையும் எல்லா கட்டுக்கும் ஓகே. ஆனால் சென்சார் சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் அதை சொல்ல மாட்டாங்க. நம்ம ப்ரொடக்ஷன் டீம் திரும்பவும் கோர்ட்டுக்கு போனால் சிங்கிள் ஜட்ஜில் இந்த டிவிஷன் பெஞ்சில் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இந்த டிவிஷன் பெஞ்ச், சிங்கிள் ஜட்ஜ் அப்படின்னு அலையதான் விடுவாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் டீம் வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு அப்படியே மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க அப்படி தான் சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இதே சினாரியோ தான் டிசம்பர் மாதம் நடந்துச்சு. டிசம்பர் 26 நாங்கள் வந்து ஜனநாயகன் படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. கொடுக்குறோன்னு சொன்னாங்க. சரி, நம்ம ப்ரொடக்ஷன் டீமும் வெயிட் பண்ணாங்க. சரி, நாளைக்கு கொடுத்துருவாங்க, அடுத்த நாள் கொடுத்துருவாங்க, January 1 கொடுத்துருவாங்க, January 5 கொடுத்துருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. கடைசி கொடுக்காதனால தான் ப்ரொடக்ஷன் டீம் கோர்ட்டுக்கே போனாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு சினாரியோ தான் இங்கே நடந்துட்டுருக்கு. படத்தோடைய சப்மிஷன் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு, என்னென்ன கட்டுன்னு வந்துருச்சு. அதை கட் பண்ணிட்டு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு நம்ம சென்சார் போர்டுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரியல. ஸோ அதேமாதிரி நம்ம கன்னடா டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன அப்டேட் கொடுத்துருக்காருங்கிறத நீங்களே பாருங்கங்க ஸ்க்ரீனில். இது என்ன சொல்லணும்னு தெரிலங்க. அதாவது என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ஜனநாயகன் மூவி வில் நாட் பி ரிலீஸிங் பிஃபோர் April 13 போட்டிருக்காரு. ஜனநாயகன் படம் வந்து April 30 ரிலீஸ் ஆகாதுன்னு போட்டிருக்காரு. என்ன மாதிரிலாம் அப்டேட் கொடுக்குறாங்க. ஏதாவது பாசிட்டிவாக கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். சரி, பாசிட்டிவாக எதுவும் கிடைக்கலன்னா நெகட்டிவாக எதுவும் கொடுக்காதீங்க, ஃபேன்ஸ் மட்டத்தை புண்படுத்துறீங்க அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டரான முக்கியமாக இந்த கன்னடா டிஸ்ட்ரிபியூட்டர் தான் போட்டிருக்காரு. இது ஏன் போட்டிருக்காருங்கிறது சீரியஸாக தெரியல. பட் இது அஃபிஷியலான அப்டேட் தான். April 30 ரிலீஸ் ஆகாதுங்கிறத போட்டிருக்காரு. ஆக்சுவலி ஏன் போட்டிருப்பாருங்கிறத நான் சொல்கிறேங்க. சும்மா ஒரு டீகோடிங்கில் என்னோடய ப்ரெடிக்ஷனில் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் டீம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இந்தமாதிரி விஜய் அவர்கள் பாலிடிக்ஸில் வந்து இறங்கியிருக்காரு, அவருக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறதுக்காண்டி ஆப்போசிட் பார்ட்டிஸ் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அவங்க ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, எலெக்ஷன் எப்போன்னு கேட்டிருப்பாங்க. ஏப்ரல் மாதம். அப்போ கன்ஃபார்ம் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே ரிலீஸ்லாம் பண்ண விட மாட்டாங்க, எங்களுக்கும் அரசியல்லாம் தெரியும், மோஸ்ட் ப்ராப்ளி இந்த படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களே வந்து முடிவு பண்ணிட்டாங்க போல். இப்போ திடீர்னு அவங்க வந்து அந்தமாதிரி அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு February 20 வாய்ப்பே இல்லை இதுக்கப்புறம். ஏன்னா உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சி நீங்கள் இந்த டைம் வந்து ரிலீஸ் டேட் சொன்னால் தான் February 20 சான்சஸ் வந்து இருந்திருக்கும். நீங்கள் இன்னும் வந்து சர்டிஃபிகேட்டே வாங்கலை அப்படின்னா ரிலீஸ் டேட்டுக்கு வாய்ப்பே இல்லை நண்பா. ஸோ ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ் February 27 இல்லைனா 28 இந்த 2 டேட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா
உங்களுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் படம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த செய்தியை சொல்கிறதுக்கு எனக்கே வந்து மனசு வருத்தமாக தான் இருக்குது சொல்லியாகணும். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வெயிட் பண்ணேன் ஜனநாயகன் வந்து இந்த வருஷம் பொங்கலுக்கு வரும்னு சொல்லி. பட் கடைசியில் பொங்கலுக்கு வராது சொன்னாங்க. சரி, ஜனவரி 23ஆந்தேதி, பிப்ரவரி 6ஆந்தேதி, பிப்ரவரி 14ஆந்தேதி, பிப்ரவரி 20ஆந்தேதி, பிப்ரவரி 28 அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். நானும் வெயிட் பண்ணுறேன் உங்களை மாதிரி ஆடியன்ஸாக. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ எத்தனை பேர் ஜனநாயகன் படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நம்ம ஸ்டேயில் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஸ்டேயில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் ஜனநாயகன் அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களுடைய உண்மையான ஆதரவை தெரிவிங்கள். இந்த வீடியோவில் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.